திரிபசம் ஸ்தோத்திரம். நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்து ஓய்வு நாள் அடையாளப்படுத்துது. தீர்க்க தரிசனத்தில் வந்து ஓய்வு நாள் வந்து அடையாளப்படுத்துறது. அந்த ஓய்வு நாள் அடையாளத்தை வந்து எப்படி அவங்க வந்து பரிசுத்த குலைச்சல் ஆக்கி போட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஓய்வு நாளில் எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கி போட்டாங்க? பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாங்க. எசேக்கியேல் 20:13. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்கள் நிர்மூலமாகும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். இது வந்து அந்த யாத்திராகமத்தில் வனாந்தர பயணம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ என்ன, அவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணினதுனால என்ன செய்கிறாருன்னா, ஒரு 2 பேர் மட்டும்தான் உள்ளே போவாங்க. யோசுவாவும் காலேபும். இது எல்லாத்தையும் செய்வாங்க. ஆமாம், அந்த பரிசுத்த குலைச்சல்னால என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து மாற்றி செய்கிறாங்க. அடுத்து எசேக்கியேல் 20:21 வாசிங்க. ஆனாலும் பிள்ளைகளும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பானே. அவர்களோ அவைகளில் நடவாமலும் என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் வனாந்திரத்திலே என் கோபத்தை அவர்களில் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்று. 20:13, 20:21 பார்த்தீங்கன்னா அந்த ஒரே தீர்ப்பு அவங்க பண்ணுற காரியங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த குலைச்சல்னா 20:23 வாசிங்க. ஆனாலும் அவர்கள் என் நியாயங்களின்படி செய்யாமல் என் கட்டளைகளை வெறுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியாலும் அவர்களுடைய கண்கள் அவர்கள் பிதாக்களின் நரகலான விக்கிரகங்களின் மேல் நோக்கமாயிருந்தபடியாலும் என்ன பண்ணாங்க? விக்கிரகத்தின் மேல் மெயினாக இருக்கும். அடுத்து 20:26 வருஷம். நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியத்தக்கதாக நான் அவர்களை பாழாக்கும்படி அவர்கள் கற்பந்திறந்து பிறக்கிறதையெல்லாம் தீக்கடக்க பண்ணி இவ்விதமாய் அவர்களுடைய பலிகளினாலே அவர்களை தீட்டுப்பட பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து விக்கிர வழிபாடு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா தீக்கடக்க பண்ணுறேன்னா அந்த தீ மிதிக்கிறது, தீயில போடுறது எல்லாம் அதையும் பண்ணியிருக்காங்க. இஸ்ரவேலர்ஸ். நம்ம இது படித்தோம்னா எப்தா இதுதான் அதுக்கு என்ன படித்தோம்னா, அவர் வந்து பண்ணியிருக்க மாட்டார், மலையில் கொண்டு அவங்களுடைய மகளை கொண்டு வந்து விட்டுருவார் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தோம். சரித்திர ஆய்வில் பொருளாதார அகழ்வாராய்ச்சி தடயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்களா. சரி, கானானியர் அந்த 7 ஜாதியோட மிங்கிலாயிருக்காங்க. கானானியர் இப்போ ஒரு பையனை வந்து கர்த்தருக்குள்ள நம்ம வளர்க்குறோம். வளர்க்கும் போது என்ன ஆகுது, அவங்க அம்மா அப்பா வந்து பேக்ரவுண்டு ஹிந்து பேக்ரவுண்ட் இருக்கும்போது அந்த ஹிந்துவில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பொண்ணு எடுக்கிறாங்க. அப்போ அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து கர்த்தருக்குள்ள கொண்டு வரான்ட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது கர்த்தருடைய கருத்தில். இவன் அதுக்குள்ளே போயிட்டான். இல்லை ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன செஞ்சிடும், ஒரு கிறிஸ்தவ முறைப்படியே வளர்த்துட்டு என்ன செஞ்சுறாங்கன்னா ஒரு ஹிந்து பிள்ளை என்ன செய்கிறாங்க, அவங்க சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது, ஆபிரகாம் செய்தார்ல அப்படியே ஆபிரகாமுக்கு போயிடுவாங்க. அதனால நாங்கள் பொண்ணு எடுத்துட்டோம், பொண்ணு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அப்போ அவங்க அங்கே போகும்போது வந்து நரகத்துக்கு அந்த விக்கிரக வழிபாடுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பு கொடுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு நடக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா
எங்கேருந்து வந்தாங்க ஆபிரகாம் வந்து விக்கிரகத்துலேருந்து வெளியே கொண்டு வராங்க. ஆபிரகாம் வந்து சரித்திர பின்னணியத்தில் வந்து அவர் வந்து பிள்ளையார் சிலை ஏதோ ஒரு சிலை செஞ்சு விற்கிற குடும்பத்தில் தான் அவர் இருந்தார். அப்படின்னா அங்கே வந்து மேதியா பெர்ஷியா அந்த 3 ஜென்ரேஷன் நோசார் காப்பேத் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கிறாங்க. இருக்கும்போது இப்போ நோவாவை நீதிமன்றம்னு சொல்கிறார். இவங்க 3 பேரை வந்து அவர் வந்து சாட்சி சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்திருக்காங்க. அதனால தான் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பேழையில் கொண்டு வந்து ஏன்னா நோவா மட்டும் வச்சுக்கலாம் இல்லையா, இப்படின்னு சொல்லுவாங்க. நோவான்னு நினச்சி வேற கூட என்ன செஞ்சாங்க பிள்ளை இது பண்ணிருக்காங்க. அப்போ கர்த்தருக்குள்ள வளர்த்துருக்கிறாரு. சாட்சி சொல்கிற அளவுக்கு இருந்தாங்களா இல்லையான்றது வேதத்தில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க தான் ஜென்ரேஷன் தான் பழுகி பெருகி இந்த பாபேல் கோபுரம் வரும்போது சிறுநடிக்கிற தேவனாக இருக்காங்க. சிறுநடிச்சாலும் ஒரு கூட்டம் என்ன இருக்குது, அங்கங்கே தான் போயிருக்காங்க. ரொம்ப தூரம் வந்து பார்த்தா இந்த பக்கம் வந்து ஆப்பிரிக்கா வந்து காம்ஸ் வந்து இருந்துப்பாங்க. இந்த அரேபியா இந்தியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் லேட்டாக வர்றாங்களா இல்லை அப்போ வந்தாங்களா அப்படிங்கிறது வந்து இன்னும் நான் உள்ளே போய் நான் பார்த்து சொன்னேன். ஆனால் அரேபியா ஒரு சரௌண்டிங்காக வருது. மேதியா பெர்ஷியாங்க போது பார்த்திங்கன்னா ஈரான், ஈராக், சிரியா, எகிப்து இது எல்லாமே அந்த ஆரம்ப நாட்களே வந்து இருக்கிறாங்க. அப்போ சிதறடிக்கப்படும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கிரக பின்னணியத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து அந்த விக்கிரக பின்னணியில் இருந்து தான் என்ன செய்கிறாருன்னா ஆபிரகாம் வந்து தேர்ந்தெடுக்கிறார். சரித்திரம் தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நோவா வரும்போது விக்கிரக பின்னணியாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியலை. ஆனால் விக்கிரக பின்னணியில் இருந்திருந்தால் காப்பாற்றிருக்க மாட்டார். ஆனால் ஒரு பரிசுத்த வித்தை வந்து கட்டளையிடுகிற தேவன். அந்த முடிய கொஞ்சம் முடிஞ்சு வைக்கிறார் இல்லையா, யாரு நாம படிச்சோம்ல எசேக்கியேல் பரிசுத்த சந்ததி மீதியெல்லாம் வெட்டி விட்டுறாரு. ஒன்றை மட்டும் முடிஞ்சு வச்சுக்கிறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய வருகை பகிரங்க வருகையில் போகிற அந்த ஜனம். அது அந்த ஒரு பரிசுத்த கூட்டத்தை வந்து அந்த பரிசுத்த வேரை வந்து கட்டை வந்து வச்சுக்கிட்டே வரார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து தெரிஞ்செடுக்கிறார். ஆபிரகாமுக்கு முந்தி வந்து பரிசுத்த வித்து கடந்து வந்தால் தான் அந்த ஆபிரகாம் வந்து தெரிஞ்செடுக்கணும். அப்படி பார்த்தா உங்கள் இதில் பரிசுத்த சந்ததி வந்துச்சா, இதில் பரிசுத்த சந்ததி வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த சரித்திர பின்னணியத்தை வந்து நம்முடைய மூதாதையர்கள் வந்து என்ன செய்யலைன்னா கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவராக பார்த்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்படியுமே அது அசிரியாவில் போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சரித்திர பின்னணியை கேட்குறாங்க. ஆனால் ஒரு 12 சந்ததி வந்து அந்த இஸ்ரேல் நாடு வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த நம்ம சொல்லுவோம் டிஎன்ஏ பார்த்து கண்டுபிடிச்சு நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வருது ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் செய்கிறாங்கன்னா பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுக்கும்போது இவர் வந்துட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அவங்க ரெபேக்காவுடைய அண்ணன் வந்து சிலை திருட்டு வரால, ரெபேக்கால் தான் சிலை எடுத்துட்டு வருவான். அப்போ அவங்க வந்து புறஜாதி பின்னணியத்தில் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்து வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதில் யாத்திராகமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடந்து வரும்போது இங்கே வந்துடுறாங்க. எங்கே வந்துடுறாங்கன்னா எகிப்துக்கு வந்துடுறாங்க. அப்போ எகிப்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இவங்க 12 கோத்திரம் இருக்கு இல்லையா, 12 கோத்திரத்தில் வந்து எல்லாருமே வந்து விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டாங்களா இல்லை ஒரு சில கோத்திரம் ஈடுபட்டு தான் அவங்க சொல்லலாம். ஆனால் விக்கிரக பின்னணியில் தான் அங்கே எகிப்தில் தான் இருக்கிறாங்க. பெண் கொடுத்து வந்து இருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து கர்த்தர் செய்கிறாங்க, எல்லாரையும் தூக்குறாங்க, கோத்திரங்களையும் தூக்குறாரு. அதே நேரத்தில் கூட வர்றவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஜனங்கள் வர்றாங்க, கானானியர் எகிப்தியெல்லாம் சேர்ந்து தான் வருவாங்க. நம்ம டீப்பாக பார்த்தோம்னா அது அப்படி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா மோசே போனோடனே கண்டுபிடிக்கிறாங்க விக்கிரகம் புதுசாக எப்படி வருவாங்க. அந்த தாட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஆடு என்ன செய்யாது, சும்மா இருக்க விடாது. அப்போ திரும்ப வந்து அந்த விக்கிரக வழிபாட்டில் வந்து விழுகிறாங்க. அதே அவங்க சட்டம் அதுக்காக அந்த இது வரைகிற, அதாவது அந்த தங்க பொண்ணுல வந்து அந்த கண்ணுக்குட்டியை எடுக்கிறாங்கல்ல, அதை வந்து இவர் இது பொண்ணுல தீயில போட்டு புடமிட்டு இவர் வந்து அதை செய்கிறாரா.
செய்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா நான் போட்டேன் அது அதான் வர்றதுக்கு தான். இப்போ ஆரோன் வந்து இந்த பொன் சிற்ப வேலை செய்கிறவர் சொல்கிறாங்க சார். போட்டோடனே வராது. பைபிள் அதில் இருக்குது. ஆர்பித்தானே வரும். ஆர்பித்தானே வரும். செய்கிறாங்க. அப்படியே சொல்லுவேன். போட்டோடனே அது வந்துருச்சு அப்படின்னு. அப்போ அந்த அந்த விக்கிரக வழிபாடு வருது. அப்புறம் கர்த்தர் இது பண்ணி அது டோட்டலாகவே அழிச்சிடாரு. யாரை? இந்த யோசுவா காலேபை தவிர வந்து மீதி எல்லாமே வந்துட்டு 20 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணுறாரு இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே. அவங்களுக்கு 12 கோத்திரத்தை இருக்கு. 12 கோத்திரத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. மற்ற ஜனம் எப்படிங்கிறத அவங்க சொல்லப்படுறாங்க. அதில் வந்து எண்ணுறாங்க. அப்போ 20 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் அந்த கானான் தேசத்தை வந்து நுழையிறாங்க. மீதி எல்லாருமே ஆண்டவர் வந்து வனாந்தரத்தில் இது வந்துட்டாங்க. இந்த பனிஷ்மெண்ட் முறுமுறுத்ததுனால எல்லாமே இருக்குல்ல. அதாவது சொன்ன விக்கிரக வழிபாடு இருக்குது, வேஷத்தனம் இருக்குது. விக்கிரக வழிபாடுனால இப்போ நமக்கு சாமி கும்பிட்றாங்கல்ல இங்கே நம்ம ஹிந்துஸ். என்ன நடக்குது? ஒன்றும் நடக்காது. என்ன நடக்குதுன்னா சாமி கும்பிடுவாங்க. அடுத்து வந்து எல்லாம் தண்ணி அடிப்பாங்க. அதோட என்ன சொல்கிறேன், அது வெளியில் தெரியாது. விபச்சாரம் வந்து பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அதான் நடக்கும். தண்ணி அடிச்சோன்னா அந்த அடுத்த கட்டம். இதே அங்கேயே நடக்கும்போது அவர் மோசை வந்து கோவப்பட்டு அது ஜனங்கள் வந்து வாதையினால வந்து நிறைய அந்த பாதையில் கடந்து போது நிறைய வாதையில் வந்து சாவாங்க. அப்படி வந்துட்டு இருக்காங்க. வந்து கானான் தேசத்துக்கு வரும்போது திரும்ப என்ன சொல்கிறாரு, யோசுவாவும் சொல்கிறாரு, நீங்கள் என்ன அங்கே 7 ஜாதி இருக்குது. 7 ஜாதினா புறஜாதி. எல்லாமே வந்து அந்த அண்ணன் தம்பி பங்காளி தான். அண்ணன் தம்பி பங்காளிகள் தான் எல்லாருமே. கானானியர்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தை பார்த்து எப்படி வந்து சந்ததி பிரிஞ்சாங்க, ஜாதி பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நிறைய பேர் வரைக்கும் இருக்காச்சு. எல்லாம் ஒருத்தவரோட பசங்க பேராக தான் அப்படி வரும். அவங்க தான் அங்கே இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்? விக்கிரக வழிபாடு, வேஷித்தனம், விபச்சாரம், இந்த தீ மிதிக்கிறது, பிள்ளைகளை கொண்டு உள்ளே போகிறது, இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்கிறாங்கன்னா செஞ்சுருக்காங்க. அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது பிசாசுக்கிறியே, நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். அப்புறம் உன்னை பிரித்து எடுத்துட்டேன். இவர் பரிசுத்த சந்ததி ஒன்றால் ஒன்றை கொண்டு என்ன செய்வேன், என்னுடைய நாம மகிமைப்பட அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவர் மோச காலங்களோட ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறாங்க. யோசுவா காலங்கள் என்னதுன்னா ஒழுங்காக இருக்காங்க. யோசுவா இறந்த பிறமே அவை வழிநடத்தின ஜனங்கள், அதாவது 20 ஸ்டார்டிங்கில் வந்து 20 வயதுன்னு சொல்லி எழுறாங்களா, 20 வயதுக்கு. அப்போ அந்த சந்ததி, அந்த ஜென்ரேஷன் மட்டும் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்குள்ளே வர்றாங்க. அவங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா பழையபடிக்கு என்ன செய்யறாங்க, இந்த விக்கிரக வழிபாடு, தீ வைக்கப்படுறது, தீ கடத்தப்படுறது, அப்படி வந்து அதுக்குள்ளே வந்து போயிடலாம். அதனால கர்த்தர் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கோவப்படுறத விட அந்த பிசாசின் கிரியைகளுக்கு ஒரு இடம் கொடுக்குற தேவன். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பு புஸ்தகம் படிக்கும்போது அவங்க வந்து பாவம் பண்ணுவாங்க. அழுதுடன் என்ன செய்வார், இறக்கம் பாராட்டி அது எதுக்காகன்னு சொல்லி சொன்னால், அவர் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்? இஸ்ரவேலுக்கு, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் செய்யறாங்க. புறஜாதி மத்தியில் என்ன செய்வார், என்னுடைய நாமம் வந்து பரிசுத்த குலைச்சலாக கூடாதுங்கிறதுக்காகவே என்ன செய்வாருன்னா அவங்களை வந்து மீட்டெடுக்கிறது. அது வசனம் நல்லா எசேக்கியேல் 20:14 வசீங்க. எசேக்கியேல், ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். அதான் மீட்டெடுக்கிறது எல்லாமே என்னதுன்னா கிருபை. எசேக்கியேல் 20:22 வருஷம் 20:22. ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். மீட்டெடுக்கிறது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தவறு பண்ணுறாங்க. இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து தவறு பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சைக்கு போனோன்னா மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவர் வந்து மன்னிச்சிருவார். எதுக்கு மன்னிக்கிறாருன்னா, அவருடைய பிள்ளை அப்படிங்கிற செய்கிறாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. ரைட்டா? 20 இப்போ நம்ம வந்து இப்போ இந்த லூக்கா 13 வந்து 10 வசீங்க. லூக்கா 10:13. லூக்கா 10:13. சரி, 13:10. ஒரு ஓய்வு நாளில்
அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 14 இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆபிரகாமின் குமாரத்தின் இயேசு இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆண்டவர் வந்து அந்த கிருபை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு 18 வருஷம் கூணா போயிருக்கிற ஒரு அம்மா என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் வந்து விடுதலை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ என்னதான் வந்து அவங்க வந்து பண்ணினாலும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய ஒரு மனுஷன் கீழ்ப்படிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சந்ததிக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் விக்கிரகங்களை வழிபடும் போது என்ன செய்கிறாருன்னா எசேக்கியேல் 20:32 வருஷம் எசேக்கியேல் 20:32 வாசிக்கலக்கா. பலத்த கையின் மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. இப்படி பண்ணும்போது என்ன செய்கிறாருன்னா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. இப்போ நம்ம நாட்டு இதில் நம்ம இதில் நம்ம ஊரில் நம்ம பட்டணத்தில் நம்ம கிராமத்தில் பார்த்தா ஒரு மரத்தை விட மாட்டாங்க, ஒரு கல்லை விட மாட்டாங்க. ஆமாம், இந்த காரியங்கள் வந்து பிசாசின் கிரி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் என்ன செய்யறதில்ல, இவங்க வந்து கேட்காத என்ன பண்ணுறாருன்னா விக்கிரக வழிபாட்டுனால என்ன செய்கிறாருன்னா செதறடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் எப்படிப்பட்ட நியாயத்திற்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், நாம் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஓய்வு நாள் அடையாளம் தெரியும் போது ஓய்வு நாள் குலைச்சல் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் வந்து செய்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனம் செய்யும்போது என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அதே இடத்துல இந்த கிருபை எல்லாமே நம்ம இப்போ நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நமக்கு கிருபை கிடைக்குது. நம்ம என்னாலே தவறு பண்ணாலும் திரும்ப பண்ணினாலும் இப்போ ஒரு இந்துவில் கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்வாங்க, அந்த குடும்பம் வந்து ரட்சிக்கப்படுது, அந்த மாப்பிள்ளை ரட்சிக்கப்படுறாங்க, அந்த பொண்ணு ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்க. இப்போ சிலருக்கு வந்து கடிச்சு தரும், அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா கொடுக்கலையா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்துவில் வந்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையோ பொண்ணு எடுத்துருப்பாங்க, அந்த பையன் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கர்த்தருக்குள்ள வந்திருப்பான். அது வந்து கிருபை. யாருக்காவது ஒருத்தருடைய வாக்கு தத்துவத்தை நிமிடம் கிருபை பாராட்டுகிறாங்க. இந்துவில் நம்ம வந்து வசனம் என்ன சொல்றது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம். அப்போ விக்கிரகத்துக்கும் பேலியாளுக்கும் விக்கிரகத்துக்கும் பேலியாளுக்கும் பங்கு பேலியாளுக்கும் சம்பந்தம் எடுத்தோம்.
2 Corinthians 6:15. 2 Corinthians 6:15. 6:15. கிறிஸ்துவுக்குள் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது. அதுக்கு கீழே வரும் 7 15 16 வருதா 14 வருதா படிங்க. 15-16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அதுக்கு முன்னாடி 14 வருஷம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? இப்போ இதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா என்கரேஜ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டாங்க, கர்த்தர் தூக்கி எடுத்துருவாரு அப்படிங்கும்போது நாம் என்ன செய்யணும், சத்தியத்தின் பற்றி அவங்களுக்கு என்ன செய்யணும், போதிக்கணும். சத்தியத்தின் பற்றி என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து போதிக்கணும். விசுவாசம் அவிசுவாசோட கல்யாணம் பண்ணக்கூடாது. வந்து ரசிக்கப்பட்டேன், சிலர் வர்றாங்க ரசிக்கப்பட்டா அந்த ஜென்ரேஷன் தான் நம்ம மெயின் பண்ணோம். இப்போது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணும்போது அந்த பையன் ரசிக்கப்பட்டான் அப்படிங்கும்போது நம்ம வந்து தைரியமாக அடுத்து செய்கிறது விஷயம் மனசு வந்து துணை கொடுக்கும். ஆனால் இந்த பையன் வந்து ரசிக்கப்பட்டான், இந்த பொண்ணு வந்து ரசிக்கப்பட்டுட்டாங்க, அப்புறம் தான் ரசிக்கப்பட்டாங்க, கிருபையை ரசிக்கப்பட்டாங்க. இந்த பொண்ணோடைய சந்ததி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கரப்ஷனான ஒரு சந்ததியாக இருக்கும். ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு நீங்கள் இருக்கணும் வீட்டுக்கார ரசிக்கப்படாகும் போது அந்த உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு கேப் வந்து பிள்ளைங்க வந்து ஒரு ஃபுல்லாக வந்து கட்டத்தில் வளர்க்க முடியல. அப்படிங்கும்போது அது மிங்கிள் ஆகும். வர்றாங்க, சபைக்கு வர்றாங்க, அவங்களோட மென்ஷன் பண்ணலை, ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். சபைக்கு அந்த பையன் வர்றேன், அந்த அம்மாவுக்கு வந்து அதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்க முடியல, அதையும் கட்டர் பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து சரி, அவங்க வந்து இப்போ வந்து இந்துவில் பொண்ணு எடுத்தாங்க, அந்த பையன் வந்துட்டான், அப்படி இன்னொரு குரூப் வந்தாங்க, அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து மருமை வந்து இந்துவில், அந்த பையன் வந்து அந்த பையன் வரல, அந்த பொண்ணு மட்டும் வரல. அப்போ இல்லை என்ன நடக்குது, அந்த ஒரு போராட்டம் இருக்கும். டோட்டல் பரிசுத்தத்துக்கு நேரம் என்ன சொல்கிறேன், போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா பிசாசு கூட போராடுற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே வந்து இணைக்கப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து கர்த்தர் வந்து அதை இப்போ தயவு பாராட்டுங்கிற தேவை. நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடக்கும்போது ஒரு பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீ ரட்சிப்பாயோ இல்லையோ, பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார்ல. அது பொருந்தல் வருங்களா, புருஷனை ரட்சிப்பாயோ இல்லையோ, மனைவி ரட்சிப்பாயோ இல்லையோ, பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் சொல்லி ஒரு வசனம் இருக்கலாம். ஆமாக்கா, இப்போ நம்ம படிச்சோம்ல, ஒன்றும் புரியுதுனா அது இல்லை. அது 2 Corinthians தானக்கா இருக்கு. ஒன்றும் கொஞ்சம் 1 Corinthians
12 வாசிங்க. ஒரு நிமிஷம். 10லேருந்து வாசிங்க. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகமில்லாதிருக்க கடவள், அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாய் இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவனுக்கு தங்கா அவனுக்கு 13 வாசிக்கிறேன்க்கா. அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாய் இருந்தும் அவளுடனே வாசமாய் இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ, உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ, உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கல்யாணம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறார். கல்யாணம் பண்ணுறாங்க போகும்போது இது வந்து கர்த்தருக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் அவர் வந்து அட்வைஸ் பண்ணார், புறஜாதிக்கு அட்வைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அப்போது அந்த கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாதுன்னு டைவர்ஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து மனைவியானவள் கொடுக்கும், புருஷன் கணவன் வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ளே இல்லாதவங்களுக்கு இந்த சத்தியம் வந்து அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. சத்தியம்னா நான் கட்டுப்பட மாட்டாங்க. நான் இவரை சொல்ல கர்த்தருக்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்ன செய்ய விவாகரத்து பண்ணாத அப்படின்னு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 12 என்ன சொல்லுவாருன்னா, சகோதரன் ஒருவனுடைய மனை அப்படிங்கும்போது இது வந்து என்ன விசுவாசிக்கு வந்துடுறாரு. கேட்டா விசுவாசி சகோதரன் சகோதரன் விசுவாச பிள்ளைங்க வந்து சகோதரரே சொல்லுவாங்க, அந்த பிரதர் சிஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி சொல்லும்போது அப்போ அந்த விசுவாச மனைவிக்கு சொல்கிறாரு, அவனுடைய கணவன் வந்து அவிசுவாசியாக இருந்தால் நீ என்ன செய்யலாம்? பிரிஞ்சு போகலாம். வரல பாருங்க, பிரிஞ்சு போகலாம் வரக்கூடாது, டிவோர்ஸே கூடாதுன்றாரு. அது இப்போ இதில் இல்லை 11 வந்து என்ன செய்யுது, விவாகரத்தே பண்ணாத அப்படிங்கிறார். இதுதான் நம்ம இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னப்போ அவர் சொல்லுவார்ல, யார் வந்து அந்த அவங்கள கல்யாணம் பண்ணால் அவங்க 2 பேரும் விபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா. அந்த இதை நீ சொல்லுவார், நானல்ல கர்த்தர் சொல்லி 10 சொல்கிறார்ல, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்லன்னு போட்டுங்க. எல்லாருக்குமே இந்த கட்டளை தான். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீ என்ன செய்யக்கூடாது, விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னா, நீ பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணாலும் என்ன செஞ்ச விபச்சாரம் பண்ணால், அந்த பொண்ணு வேறு கல்யாணம் பண்ணாலும் விபச்சாரம் பண்ணாலும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் திரும்ப சொல்கிறார், நானல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறது அதுன்றார். அடுத்து என்ன சொல்கிறாரு, ஒரு விசுவாசியை சொல்கிறார், கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க. அப்போ அங்கே சொன்னால் அந்த மனைவி, அதாவது 2மே இந்த இடத்துல எடுத்துக்கிறணும். ஒரு விசுவாசி வந்து ஒரு விசுவாசி கணவனாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, மனைவியை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. மனைவி வந்து விசுவாசியாக இருந்தால் கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. முதல்ல சொல்லுவாங்கன்னா டைவர்ஸ் பண்ணாதன்றார். ரெண்டாவது நான் டைவர்ஸ் பண்ணலை, நான் பிரிந்து போகிறேன்னு போது
விசுவாசியம் கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி மன்னிச்சிருவாரு. இப்போ கர்த்தருக்கு முன்னாடி வந்து அவங்க டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க, புருஷன் விட்டு விலகி இருப்பாங்க. விதவைக்கு வந்து ரெண்டுமே ஒன்று தான், புறஜாதிக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான். அது புறஜாதி எல்லாமே ஆண்டவருக்கு ஒரே சத்தியம் தான். ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கும்போது டீப்பாக பரிசுத்தத்துக்கு நேரம் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது கர்த்தருக்குள்ள வர்றது ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து தவறு பண்ணியிருந்தாங்க, டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது வந்து அவங்க விட்டு என்னால் முடியலன்னு பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அதை செஞ்சவரை அக்செப்ட் பண்ணுகிற தேவை. ஆனால் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டாலே அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ டிவோர்ஸ் பண்ணாலும் தவறு. நான் சொல்லுவேன், அது வசனம் சொல்லுது, நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லுவேன், விவாகரத்தை பண்ணது தவறு. என்ன செய்யக்கூடாது, விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்றது சொல்கிறாரு. ரைட்டா? அதை தள்ளி விடுறது, பிரிஞ்சு போகக்கூடாது. தள்ளி விட டிவோர்ஸு, அப்புறம் விலகி இருக்கிறது எல்லாமே ஒன்று தான். சரியா? 13 வந்து என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த ரசிக்கப்படாத கனவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கூட இருந்துக்கிறேம்மா, இல்லை ரசிக்கப்படாத மனைவி வந்து நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறேன், அவனை விட்டு போகலை. சிலர் வந்து இந்த இப்போ இந்த ஒரு இப்போ கூட சாட்சி ஏதோ ஒரு யூடியூப் வந்துச்சு, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறாப்புல. அப்புறம் சர்ச்சைக்கு வாழ்ந்த உடனே எனக்கு காசு பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு என்ன செஞ்சுன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு பேசி அதை வைப்பான். அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ணின பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மதம் மாற சொல்கிறாரு. அது உள்ள டீப்பாக ஒன்றும் போட நானும் பார்க்கல. அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுச்சு. அதை பெருசாக போட்டிருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன செய்யலாம், அவங்க செய்ததே தவறு. ஃபஸ்ட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது, வேறு வசதிகள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தவறு. விசுவாசம் விசுவாசிங்க சத்தியத்துக்குள்ளே வர மாட்டாங்க. எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னா சமுதாயம் விஷயம் நல்லா வந்துடும், நான் கேட்க மாட்டாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தவறு. அப்போ இவங்க இப்போ இவங்க வந்து ஒரு இந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு என்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியல, நீ சர்ச்சுக்குன்னு கூப்பிட்ற, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் டிவோர்ஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா 15 சொல்கிறாரு, அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும்ன்றார். 15 வாசிங்களேன். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். ஆமாம். அப்போ அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா அவிசுவாசி ஆயிடுவாங்கன்னா, விசுவாசி வந்து அவிசுவாசி ஆயிடுவாங்க. நான் போகிறேன் அப்படின்னா அந்த கர்த்தருக்குள்ள இல்லை, அப்போ அவங்களும் அவிசுவாசி கட்டாயப்படுத்தாங்க. ஆனால் அவங்க போயிட்டாலும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பண்ணக்கூடாது. அது ரசிக்கப்பட்டே இருந்துட்டு ரசிக்கப்பட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்களேன், 2 பேருமே வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க, 2 பேருமே வந்துடுறாங்க. அந்த ஆளே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, விவாகரத்து வாங்கக்கூடாது, தவறு. சரி எனக்கு விவாகரத்து வாங்கலாம், ஜீவனம் சொல்லலை, நான் விலகி போகிறேன் அப்படின்னு போனாலுமே இவங்க வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. கேட்கலாம், சரி நீ போக வேணாமா, நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஸ்டெப் எடுக்கலாம். இல்லை அவங்க கூட நான் வாழ முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா என்ன செய்யணும், விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். விட்டுட்டு போனால் இந்த விட்டுட்டு போன கணவனும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய சத்தியம். விவாகரத்து வாங்கக்கூடாது, அப்படியே தனித்தனியாக இருந்துக்கணுமே அப்படியே திரும்ப வந்து போகக்கூடாது. விவாகம் அதாவது விதவைக்கு ஆண் விதவை பெண் விதவைன்னு சொன்னாங்க, 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, நீ அப்படியே இருந்தால் அந்ததுக்கு தான் வேகிறதை பார்க்கலாம் விவாகம் பண்ணுங்க. 2 பேருக்குமே வந்து இப்போ வேகிறதை பார்க்க வரும்போது அவர் வந்து விதவைக்கு தான் அவர் சொல்கிறாரு. இது வந்து வேகிறது விவரத்திலிருந்து இது வரவே வராது. அதுதான்க்கா சொல்கிறேன், நம்ம அவிசுவாசி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க, புருஷன் போயிட்டாருன்னா பண்ணக்கூடாது. போன்றது வந்து பிசாசு கொண்டு வர என்னக்கா இந்த வேகிறதுன்னு சொல்கிறோம்ல, வேகிறது விரகதாவும் மோகம் உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோகம் அப்படிங்கிறது பிசாசு கொண்டு வர உணர்ச்சி. என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஆண்டவரை இப்போ நம்ம கூட படிச்சோம்னா ஆண்டவராக கொடுத்த உணர்ச்சி, எங்க மேல தப்பு கிடையாது அப்படின்னா. இது கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா போகும்போது இந்த பிசாசினுடைய கிரியை ஆண்டவர் வந்து இணைச்சு ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்கும்போது அப்படி சொல்ல விவாக மஞ்சம் அசுசியாக இருப்பதாக. அப்போ எவ்வளோ கவனமாக அந்த அவங்களுடைய மஞ்சத்தை வந்து கையாளணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள்
கர்த்தருக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த விவாக மஞ்சத்தை எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுப்பாரு. அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறார். அதுலேயுமே பிசாசு கிரியை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்படி போகும்போது என்ன ஆகும்னா பிசாசின் சந்ததி பெறும். எதுக்கு இப்படி கட்டளை கொடுக்குறாங்க? இந்தம்மா போய் புரிஞ்சுட்டு என்ன செய்ய, இன்னும் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணு, இந்த கணவன் விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கல்யாணம் பண்ணும்போது அது தேவ சித்தமாக கேட்க முடியாது. தேவ திட்டமும் கிடையாது, தேவ சித்தமும் கிடையாது. அப்படி போது என்ன செய்ய, முரட்டாட்டம் பண்ணக்கூடிய சந்ததியை தான் உருவாக்கணும். ஏற்கனவே ஒரு குரூப் எனக்கு முரட்டாட்டம் பண்ண குரூப் இருந்துருக்கு. அது பெருகும். புறஜாதி இவ்வளவு தூரம் பெருகினதுக்கு காரணமே இல்லை. நிறைய இருக்காங்க, நம்ம ஏன் 1-2 பேர் இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை பார்க்க, டிவியை பார்க்க, அந்த கதையை படிக்க, அவன் கதையை கேட்க, இவன் கதையை கேட்கும்போது விசுவாசத்தை உணர்ச்சி கிளறி விடும்போது எனக்கு என்ன செய்ய மாட்டான், அடக்க முடியலை. அப்போ நான் ஏதாவது என்ன செய்வேன், கல்யாணம் பண்ணி அப்படின்னு போய் என்ன செய்வேன், பழைய படிக்க அந்த குட்டைக்குள்ளே போய் குப்பைக்குள்ள ஒருத்தர் எனக்கு இல்லை, அந்த மாப்பிள்ளையோட இந்த மாப்பிள்ளை நல்லா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி கிடச்சாலும் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி உருவாக்குறோம்னா அது பாவத்தை வரும். முரட்டாட்டம் பரிசுத்த சந்ததியை விதைக்க மாட்டேன். அப்போ அன்னையோட பவுல் சொல்ல, நீ அப்படி இருந்துட்டீங்கன்னா ஒரு சந்ததியை உருவாக்காம நீ போயிடலாம். நீ ஆண்டவர்களை ஆட்களை உருவாக்குனா அது பரிசுத்த சந்ததியை போயிடும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வேலை பார்க்கணும், விவாகம் பண்ணதில்லை நல்லது, ஆனால் நீ அப்படியே இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓய்வு நாளை எப்படி பரிசுத்த குலைச்சல் அடக்குறாங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளை அடையாளம் வைக்கிறாரு. அது பரிசுத்தமாக்கணும், பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வரணும்னு சொல்லி சொன்னதை எப்படிலாம் இஸ்ரவேல் சந்ததி பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்குறாங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரக வழிபாடு, அப்புறம் வேசித்தனம், ரைட்டா? ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா டோட்டலாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தர் இந்த நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அது படித்தோம் இல்லையா? இன்னமும் அதே காரியம் இருக்குது. இப்போ 2 வரைக்கும் போகும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் முடியும். அன்னைக்கு தொடங்கினது நியாய தீர்ப்பு வரைக்கும் இருக்குது. ஏன்னா அப்படிதான் சொல்கிறாரு, ஆண்டவர் வர்ற வரைக்கும் எப்படி இருக்குமா, காலத்தில் நடந்த மாதிரி பெண் கொண்டாரு, நட்டாரு விற்றாருன்னு சொல்லுவோம். அப்போ அவர் வர்ற வரைக்கும் அந்த பிசாசின் கிரியை தான் செய்யணும் இருந்துட்டு. ஆமாம், அதிகமாக அதுதான் நமக்கு ஒரு அடையாளம். பரிசுத்தவான்களை பார்க்கறது நமக்கு என்னன்னா பெரிய காரியமாக, இப்போவே பெரிய காரியமாக இருக்குது. இன்னும் காலங்கள் இருக்கான்னு தெரியல. இப்போ பார்க்கும்போது என்ன இருக்குது, நமக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்களான்னு பார்க்க முடியல. ஏதாவது ஒரு கரப்ஷன் இருக்கு. டோட்டலாக அவங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல, கண்டுபிடிக்கவே முடியாது. வெளியில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களை சொல்ல பார்க்க முடியல. ஆவிக்குரிய வட்டாரம்னு சொல்லி சொல்கிறாங்க, சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொன்னான், ஆர்சின்னு சொல்லி சொன்னான். இப்போ ஆவிக்குரிய வட்டாரம் சொல்கிறான். ஆவிக்குரிய வட்டாரங்கிறது எல்லாத்தையும் கட்டிலும் கேடு கட்ட நிலைமையில் வந்துருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகை இங்கே அது நடந்தா இது நடந்தா ஆண்டவர் வந்துடுவாங்க போக வேண்டியது. இந்த பரிசுத்தவாங்க இருக்கிறாங்களா அதை பார்த்தா என்ன செய்யணும்? பரிசுத்தவாங்க இந்த அழிவின் காலத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் மனதில் வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே பரிசுத்தவாங்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இது யாரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அப்போ ஆண்டவர் வரும்போது எல்லாருமே எடுத்துருவாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி இருப்பார். அது அவர் ரகசியம். பகிரங்க வருகை அப்படிங்கிறது அந்த 7 வருஷம் முடிச்சுட்டு என்ன செய்வார்னா ஒரு குரூப் லாஸ்ட் அதே பகிரங்க ரகசிய வருகை 2வது வருகின்றது. அதுதான்
முதல் வருகை, ரெண்டாம் வருகை. முதல் வருகையின் போது இவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா, அதுதான் ஒரு முதல் வருகை. ரெண்டாம் வருகைன்னு சொல்கிறது பகிரங்க வருகைன்னு சொல்லுவாங்க. இது ரகசிய வருகைகள். மொத்தம் 3 வருகை. வருகை பார்த்தா 3 வருகை. முதல் வருகை வந்து பிறந்து அவர் வந்து சிலுவையில் மரிச்சு உயிரோட எழுப்பி எல்லாம் சேர்ந்தே வந்துடும். ரெண்டாவது வருகை அப்படிங்கும்போது வரும்போது ரகசிய வருகை. திருடனை போல வருவான்னு சொல்லி இந்த ரகசியம் வேர்டு வராது, நம்ம சொல்லிக்கிறது தெரியாமல் வர நம்ம தான் ரகசிய வருகை. மூணாவது பகிரங்க, அதுதான் சொல்லுவாங்க பகிரங்க வருகை தான் 3வது வருகை. அப்போதான் வந்து அந்த ஒரு 7 வருஷத்துல வந்து 3 வருஷம் நல்லா ஆட்சி செய்யலாம். 3 வருஷம் வந்து அவனுடைய ஆட்சி செய்யறதுக்கு வந்து எந்த பொருளும் அவனுடைய சுய தோற்றத்தை வெளிப்படுத்துவான். 3 வருஷம் அதுல நிலைச்சு நிக்கிறவங்களுக்கு பகிரங்க வருகையில வரும்போது அவங்கள மட்டும் கூப்பிடுறதுக்கு அவர் வருவார், வேற யாரும் கூப்பிட மாட்டார். அது பெரிய விஷயம். ரகசிய வருகையில அவருக்குள்ள ஓடுனவங்க, அவருக்குள்ள வந்து செத்து போனவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவார். பகிரங்க வருகையில நிலைச்சு நிக்கிறவங்களை மட்டும் கூப்பிடுறது அவர் வராது. அதனால 1,44,000 1,44,000 சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு, அந்த சத்தியம் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா 1,44,000 போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் கைவிடப்பட்டா அவங்க கட்டுடைய பிள்ளைங்க தானே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தான் அந்த கிருபை இருக்கும், அவங்க தான் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சாகடுன்னு நினச்சாலும் கூட சாவு வராமல் அந்த மாதிரி டோட்டலாக அரெஸ்ட் பண்ணிடுறேன். ரேஷன் கடை கிறிஸ்டின்ஸு இப்போ உங்கள் பேர் கிறிஸ்டின் தெரிஞ்சு போகணுக்கு நான் கொடுக்க மாட்டேன். தண்ணி சாப்பாடு ட்ரெஸ்ஸு வீடு எதுவுமே இருக்காது. அது போக டெய்லி டார்ச்சர். இப்போ நம்ம பிஜேபி டார்ச்சர் நம்மளால தாங்க முடியல. அவன் டார்ச்சர் டோட்டலாக வந்து கையில் கொடுத்துருவாரு. இப்போ கொஞ்சம் இருக்கும்போது நம்மளால தாங்க முடியும். அப்போ டோட்டலாக வந்து ஆளுகை செய்யும் இந்திய கிறிஸ்து. அப்படி ஆளுகை செய்யும்போது அதில் நிற்க முடியாது சாதாரண ஆளு. இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு பங்கு கடின மனதுண்டாக இருக்கும் அப்படின்றதுனால இஸ்ரவேலுக்கு ஒரு தனி கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே வேலை என்ன சொல்லுது, பட்சபாதம் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரே நினைத்து இல்லை எந்த விதத்தில் கத்த நியாயம் தீர்ப்பாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம போகணும்னு நினச்சா ரகசிய வரையில் செஞ்சிடணும், போயிடும். அவன் போனா இவன் போனானா, இது இந்த வருகம் இருக்குதா அந்த வருகம் இருக்குதா இல்லையா, அவனுக்கு ரகசிய வரை பற்றி நம்பிக்கை இல்லையா, சத்தியம் இல்லை. நீ பரிசுத்த மனசுக்கு வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடும். அப்படிங்கும்போது என்ன செய்யும், நீ ரகசிய நம்பிக்கை இல்லைனால அந்த டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும். நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டை விட்டு தூரப்படுற மாதிரி இருக்கும். அப்போ பரிசுத்தத்தில் வந்து நம்ம கடந்து போயிட்டோம்னா, சுத்தமாக செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, தைரியமாக நம்ம இருக்கலாம். ஏதோ ரகசிய தூக்கி போயிடுவார். அதுக்கு பிறகு பகிரங்க வகைனா இப்போ அவர் வரணும். பகிரங்க வகை இப்போ வந்து இப்போ வரும்போது அந்த பகிரங்க வரைக்கும் இப்போ 12 மணிக்கு பகிரங்க வருகை இருக்குது அப்படின்னா, 12 மணிக்கு வந்து ரகசிய வருகை இருக்குது அப்படின்னா, நம்மளை ஒரு 12:55 59 அந்த இப்படி ஒரே அந்த டைமில் வந்து என்ன செய்வேன்னா, டக்குன்னு டீப் வருவார், டக்குன்னு என்ன செய்வேன், இவன் என்னுடைய ஆட்சி வந்தேன். அப்படியே இருக்குது. 12 மணிக்கு தான் 5 நிமிஷம் 1 நிமிஷம் சொல்லுவேன். அட் தி சேம் டைம் சொல்லுவாங்களா, இப்படி போக இதே ஆட்சி. ஆமாம், 12:05 திட்டு, அப்புறம் 12:06 வர மாட்டேன். 11:50 வந்து 59 வந்துட்டு அந்த 12க்கு நான் ஆட்சிக்கட்டில் வர மாட்டேன். அதான் கத்த திட்டம் பண்ணிட்டாருன்னா அவருடைய பிள்ளை என்ன செஞ்சுவாரு, இப்படி போட்டுருவாரு. அப்போ அந்த ஆட்சியில் வந்து தாக்கு பிடிக்க முடியும். அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் பகிரங்க வரும். அது எந்த காலம்னு நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செத்து போயிட்டோம்னா, கத்தருக்குள்ள செத்தாதே அந்த சத்தமே கேட்கும். இல்லாட்டினா எக்கால சத்தமே கேட்காது. சத்தம் கேட்டால் தானே எந்திரிக்க முடியும். எக்கால சத்தம் கேட்கறதுக்கே பரிசுத்தம் வேணும். ஆமாம், அதனால இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எதையும் சேர்த்து வைக்காத, பணம் சொல்லணும்னா இருக்கிறாத, பாவம் பண்ணாத, விபச்சார வேஷத்தனம் பண்ணாத. இங்கேயும் நியாய தீர்ப்பு இருக்குது, அங்கேயும் நியாய தீர்ப்பு பண்ணும்போதே ஒரு நியாய தீர்ப்பு வர இருக்குது, அங்கேயும் ஒரு நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு வந்து டோட்டல் அங்கே போக போகிறோம், அவரை விட்டு ஒரு தூரமான இடத்துக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். சரி, அதை சரித்திர பிரகாரம் நம்ம வர்றோம், இசைக்கிட்ட வந்து நம்ம வரோம்,
அவர் வந்து ஒரு திட்டம் பண்ணுறாரு. என்ன திட்டம் பண்ணுறாரு? இந்த ஓய்வு நாள் 7வது நாள் 6 நாள் என்ன செய்ப்பா வேலைப்பார், 7வது நாள் வந்து கர்த்தரை ஆசரிக்கிறார். அவரால் பண்ண முடியல. அப்போ அது 10வது சரி அவரே வாராரு, அவர் வந்து சிலுவையில மறிக்கிறாரு, அப்புறம் உயிரோட விழுந்துறாரு, திரும்ப போறாரு, போயிட்டு பரிசுத்தான அபிஷேகத்தை கட்டளை விடுறாரு. அந்த அபிஷேகத்தை நீ வாங்கி வச்சுக்கோ, நீ வச்சுட்டு நீ அவருடைய சப்போர்ட் என்ன செய்ய, நீ பரிசுத்தமாக வாழ்ந்து கடந்து வாங்கினா. ஒரு கூட்டம் என்ன சொல்கிறேன், பரிசுத்தாவே கிடையாது, இல்லை, ஒருத்தன் என்ன செய்யறேன், அபிஷேகமே இல்லைன்றேன், ஒருத்தன் அந்நிய பாஷையே இல்லைன்றேன், ஒருத்தன் வரங்களே கிடையாது. இப்போ இதெல்லாம் பிசாசு கொண்டுட்டு வரும். இப்போ இதுக்கெல்லாம் தப்பு வைக்கப்படணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை கேட்டு அனுப்பிட்டு வச்சுவாங்க. பரிசுத்தத்தை கேட்கணும். டெய்லி வந்து பண்ணால் ஆண்டோட சித்தம் கேட்கணும். என்னை குறித்து என்ன சித்தம், கல்யாணத்துக்கு சித்தம் கேட்கக்கூடாது, படிப்புக்கு சித்தம் கேட்கக்கூடாது, வேலைக்கு அதையும் கேட்காத இடத்துல நிறையா இருக்கிறாங்க. அப்படி டெய்லி வந்து இந்த காரியம் செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யலாமா செய்யக்கூடாது அப்படி கேட்டு வரணும். அடுத்து இந்த உலகத்துக்கு வந்து நான் வாசிப்பேன், நான் இருக்கிறேன், என்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டீங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், என்ன திட்டம்னாது என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க கேட்டால் சொல்லுவார். நம்மளாம் ஒன்று முடிவு எடுத்துக்கூடாது, எங்கள் பையன் நடத்துகிறாரு, அது எனக்கு இதுதான் திட்டம் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுவார். நீ போய்கிட்டே இரு, போனோன்னு உனக்கு திட்டம் வெளிப்படும் அப்படின்லாம் கிடையாது. அப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி திட்டம் வகுக்குது, 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், 20 ஆண்டுன்னு தெரியல, 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து சபையில் என்ன சொல்லுவாங்க, 10 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், ஓராண்டு திட்டம். ஒரு வருஷத்துக்கு 35,000னா 10 வருஷத்துக்கு 3,50,000. கவர்மெண்ட் வந்து லக்கு வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு உலகத்தில் இருக்கிறவனே லக்கு வச்சு பண்ணும்போது ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய லக்கு நீ போகிற பாதையில் நீ கண்டுபிடிப்பேன்னு வசனம் என்ன அவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்ய சித்தமாக இருக்குதுன்ற. அப்புறம் குறைஞ்ச சபையில் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாமல் பேசு, இங்கே அவனுக்கு நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. கப்பலில் போகும்போது என்ன சொல்கிறாரு, என்னை மத்த என்ன செய்யணும், ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தான் ஜீவனை கொடுத்துருக்குறாரு, என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கரெக்டாக அவனை திட்டத்தை ரசித்தார், கண்டுபிடிச்சிட்டார். அப்புறமா ஒரு மிஷனரி பயணம் போகும்போது என்ன நடக்குது, ஒரு மக்கதோனியா தேசத்தை வந்து என்னை கூப்பிட்றாரு, தரிசனத்தில் பார்த்தேன். அப்புறம் போகும்போது நான் ஆண்டவர் வந்து இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, பரிசுத்த தடை பண்ணாரு அப்படின்லாம் வருது இல்லையா. அப்போ ஆண்டவர் வந்து திட்டத்தை சில வெளிப்படுத்து, நாம தான் என்ன செய்யறது கிடையாது, அதை செயல்படுத்துறது கேட்கறதும் இல்லை, கேட்டால் செயல்படுத்துறாரு. அதாவது அந்த சிந்தை வரணும். சிந்தை எப்படி வரும்னா அந்த பரிசுத்தமாக அந்த சிந்தை வரும். அதே நீங்கள் என்னை கொண்டு என்ன வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும். சிலர் சொன்னால் ஆத்துமாதாயம் பண்ணுறதே எனக்கு சித்தமாக சுத்தமாக ஆத்துமாதாயம் பண்ணுறது எல்லாருக்கும் தான் கடமைன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க எல்லார் மேலும் இருந்தால் கடமை, அது வந்து ஒரு திட்டம் கிடையாது. சுவிசேஷம் சொல்கிறது அது திட்டம். ஒருத்தனை வந்து தீக்குள்ளே போகிறவனை தூக்கி எடுக்கிறோம், நரகத்துக்கு போகிறவங்க ஒரு வார்த்தை சொல்கிறோம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுன்னு சொன்னாலே ஜனங்கள் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், எப்படியாவது கர்த்தர் கிரியை செய்வார். அதெல்லாம் யாரை பார்த்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாட்டே, இயேசுனவர் நல்லவர், இயேசு உங்களுக்கு நன்மை செய்கிறவர், உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியலை, ரொம்ப டீப்பாலாம் பண்ண முடியலை அப்படின்னா இயேசு நல்லவர், அது சாமி கூப்பிட்டு பாருங்க, நீ எதுக்குள்ள கஷ்டத்தில் இருக்கீங்க, அவ்வளோ சொன்னாலே போதுமா. அப்போ அதுவே சொல்லாமல் இருக்கு, அதுவே சொல்லாதவே எப்படி தேவ சித்தமும் தேவ திட்டமும் இல்லையா. இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லும்போது என்ன, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கையில் பணம் வேணும். கையில் பணம் வேணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க. இப்போ நீ ஒரு கூரை வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுவீங்க, இந்த கூரை வீட்டில் இருந்துட்டப்பா, நீ ஒரு படித்து நல்ல வேலையை பார்த்து நெரிசையில் ஒரு வீட்டை கட்டுவோம். அப்போ அந்த திட்டம் அந்த வேலையை அந்த பிள்ளை மனசில் போடுறீங்க. அப்போ திட்டத்தை நிறைவேற்றுறது இப்போ அவங்களால முடிஞ்சிச்சுன்னா நீ வீட்டை கட்டிடுவீங்க, கட்டாத பட்சத்தை அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க. அப்போ அந்த பிள்ளை சரி அம்மா சொல்லிச்சேன்னு சரி நல்லா படித்து நல்ல வேலையில் வந்து வீட்டை கட்டுறேன், தருதலே போச்சுன்னா கட்ட முடியாது. திட்டத்தை சொன்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இதுதான் திட்டங்கிறது. சும்மா போகிற போக்கு சொல்லுவாங்க, போகிற போக்குலாம் ஆண்டவர் செய்யாது, இந்த பாதையிலே போனால் என்ன செஞ்சுருவாரு, தத்துவத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. எதுவுமே எனக்கு திட்டம் வந்து எனக்கு எதுவுமே தெரியல,
திட்டு எனக்கு எதுவுமே தெரியல, எதுக்கு நீ அழைச்சிருக்கான்னு எதுவுமே தெரியல, நீ தேவ சமூகத்தில் இல்லை, நீ பரிசுத்தமாக வாழலன்னு. இப்போ மாலா சிஸ்டருக்கு திட்டம் தெரியலங்கிறாங்க, இன்னும் தெரிலங்கிறாங்க. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம் திட்டம் செய்யுங்க. இல்லைக்கா, அதை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொல்லல, தேவனுடைய கரெக்ட் சமூகத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அந்த காலத்தை வந்து வீணடிக்கணும். அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாவம் அவங்க இருக்கிற அவங்கள நீங்கள் கோட் பண்ணாதீங்க, அவங்க மெசேஜ் என்கிட்ட கேட்டதுனால மெசேஜ் கேட்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு திட்டம் தெரியலை அப்படின்னாலே நான் தேவனுடைய சமூகத்தில் இல்லை, தேவனுக்கு நான் கரத்தை கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டேன், நான் வந்து வீணடிச்சுட்டேன். எப்போ வெளிப்படும் அதான் சொல்லல. இப்போ உங்கள் கூட இப்போ நீங்களும் மோனிஷ் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க கூட பயணிச்சா தானே நீ அவங்க சொல்லி எல்லா விஷயமும் சொல்லுவீங்க. என்ன ஆசைன்னு அவனுக்கு தெரியும். பயணிக்காத ஒரு சொல்லவும் முடியாது, அது செய்யவும் முடியாது. உங்க கூட சேர்ந்து பயணிக்கும் போது என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? திட்டத்தை எடுத்து நடத்துறீங்க, தேவை திட்டம் அது இருக்குது, ஆனால் சேர்ந்து பயணிக்காதவே என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சொன்னால் என்ன புரிய போகிறீங்க? வேற ஒரு ஆளை இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஏதோ ஒரு ரெண்டுல ஒரு ஜெபம் பண்ணி இந்த பையனை கொடுங்க, இல்லை உடல் ஊழியக்காரர்கள் கூட ஜெபம் வருது. இப்போ சேர்ந்து பயணிக்கணும். நம்ம சேர்ந்து பயணிக்கணும், ஆண்டவரோட நான் பயணிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருந்தாகணும், ஆண்டவர் என்ன சொல்ல சத்தம் காலில் கேட்டாகணும், எனக்கு அவர் பதில் கொடுத்தாகணும். மோசைகிட்ட முகமாக பேசினார், என்கிட்ட பேசலை சொல்கிறது சத்தியம் தவறு. அந்த காலத்தில் பேசுவார், இந்த காலத்தில் பேச மாட்டேன்னு சொல்ல சத்தியம் தவறு. அன்னைக்கு மோசைகிட்ட முகமாக பேச ஏன் இன்னைக்கு பேச மாட்டேன்? சத்தியம் வேதம் போய் சொல்லுதா? சொல்லுங்க, வேதம் போய் சொல்லுங்க. வேதம் போய் சொல்லாது, நம்ம தான் தேவ சமூகத்தில் பேச வேற விதத்துன்னுறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அவன் வந்து உடனே அஞ்ஞான போயிடுவான்னா அவன் உயிரோட பார்த்தா செத்து போயிடுவேன் அப்படின்னா அப்போ அந்த வார்த்தை வைக்கக்கூடாது இல்லையா? உயிரோட பார்த்தா செத்து போயிடுவான்னா அவன் 40 நாள் போயிருந்தாங்க, ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. எத்தனை 40 நாள் தானே சொல்லப்படுது, 3 தடவை சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு உறுதி எத்தனை தடவை வருங்கன்றது சொல்லப்படுது. 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சி மலையில் போய் எவரெஸ்ட் சிகர மாதிரி ஒரு சிகரத்தில் போய் உட்காந்து எங்கிட்ட குளிர், சாதாரண ஒரு ஊட்டி கொடைக்காமல் போல நமக்கு குளிர், கொடுமுடினால எவரெஸ்ட் மாதிரி சொல்லி சொல்கிறோம். அது எவ்வளோ தூரம் வர வந்து நமக்கு தெரியல, பிஸ்கா கொடுமுடி அப்படின்னா. அப்போ அங்கே போய் அவன் வெறும் சட்டை. அது இப்போ எந்த தேசத்தில் தான் இருக்கு? அந்த இப்போ ஜோர்டான் இருக்கு இல்லையா? ஜோர்டான் மோவாப்ங்கிறது ஜோர்டான், அந்த யோர்தான் நதிக்கரையை ஒட்டி இருக்குது. அங்கே இருக்கிற மலையில் போய் இருந்தேன்னா இப்படி குளிரில் இருந்திருப்பேன். 40 நாள் மேலே இருந்தேன், சாப்பிடாம இருந்தேன், தண்ணி குடிக்காமல் இருந்தேன். அப்போ எவ்வளவு தூரம் அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் அவர் முகமுகமாக பேசுகிறான். அப்படித்தான் பார்க்கணும். அவன் முகமுகம் சும்மா அப்படி பேசுங்கிறது வந்து அது வேற மாதிரி பிசாசு வைக்கிறோம். மேலாக இருந்தால் வந்துடுமா? அதெல்லாம் முடியாது. 40 நாள் ஃபாஸ்டிங் போட முடியாது. இப்போல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பாதிப்பு சொல்லி அப்படியே சத்தியத்தை பிசாசு வந்து ஒவ்வொன்றா அப்படியே ஃபாஸ்டிங்கை போட முடியும். ஒரு குறிப்பிட்ட நாள் நீ ஆங்கிலேயே நிரம்ப முடியும். அபிஷேகத்தில் ஒரு வயசான போய் நீ ஃபாஸ்டிங் போட முடியும். ஆட்டோமேட்டிக்காக மருந்து மாத்திரோட காலம் இணைஞ்சிடணும். அதுக்கு நீ நினச்சாவே போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசுல நீ ஆவி அபிஷேகத்துக்கு துள்ளி குதிக்க முடியும், ஃபுல்லாக நிரம்ப முடியும். ஒரு வயசான பிறகு அந்த அந்த உடம்புன்னு ஒத்துழைக்காது. அந்த குறிப்பிட்ட வயசுல நினைச்சிட்டேன். சும்மா படிக்கும்போது சொல்லுவாங்க காலம் கண் போகணும் பொன் போன்றது, நீ படிச்சது நீ சம்பாதிக்கிறதுன்னு என்ன சொல்கிறாங்க. 40 வயசு நீ சம்பாத்தியம் பண்ணிடு அப்படிங்கும்போது தேவனை தேடும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்துக்கும் நம்ம பயன்படுத்தினா தானே அடுத்த நம்ம முதிர் வயது ஆனாலும் என்ன சொல்கிறாரு, நீ இருக்கும்போது சின்ன வயசுல படுத்துருந்துச்சுன்னா வயசான போய் எப்படி தாங்குவாரு? சத்தியத்தை வந்து சத்தியமா சத்தியம்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறோம் மாற்றி இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. முகமுகமா என்கிட்ட பேசுவாரு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னா அசுத்தாவி. அந்த காலத்துல பேசுவாரு, இந்த காலத்துல பேச மாட்டேன்னு சொல்ல அசுத்தாவி. ஒரு மனுஷன் வந்து தேவனுக்குள்ள இருக்காரு, எந்த விதத்துல அந்த செய்வாரு? பேசுகிற தேவன். பேசாம இருக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களா?
ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சாங்க நம்ம பேசும்போது பதில் சொல்லி நம்ம கூட பேசுறதுக்கு வர்றாங்க. அப்போ அப்பேற்பட்ட தெய்வத்துக்கிட்ட நம்ம பேசணும்னு சொல்லி பேசும்போது எப்படி பேசாமல் இருப்பாங்க? நல்லா சொல்லுவாங்க, கல்லா நான் என்ன மண்ணா நான் என்ன விற்கிறேங்கம்மா, அதுவே பேசாமல் இருக்கணும், தூக்கி தோலில் வைக்கணும். நான் அவங்கள பேசுவேன் வாங்கன்னு கூப்பிடுறாரு. எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றி விட்டுறாரு விசுவாசம். இப்போ இப்படிலாம் அவங்க மாற்றும் போது என்ன செய்கிறாங்கன்னா, நம்மகிட்ட பேச மாட்டார், நம்மகிட்ட வைக்க மாட்டார், இந்த அவர்கிட்ட பேசுவார், வீட்டுக்கு சொன்னால் அந்த சபைக்கு போவோம், இந்த சபைக்கு போவோம், அந்த பாஸ்டர் போவோம், இந்த பாஸ்டருக்கு போவோம், ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டார். நீ ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அது பசுத்தம்னா கேட்க மாட்டார். ஆனால் அங்கே போகிறவன் வந்து பசுத்தமாக இருக்கானா இல்லையா, அவன் அந்த நல்ல ஆவியா கட்டாவியா நமக்கு எப்படி தெரியும்? அந்திகிறிஸ்து இருந்தாலுமே அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அவனுக்கு எல்லா வல்லமே கர்த்தருக்குள்ள வந்து கரெக்டாக வந்து அந்திகிறிஸ்துவே நம்மளை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுங்க. அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான்னா ஆசீர்வாதத்தை மட்டும் பணம் வாங்கினாலே அவன் அந்திகிறிஸ்து ஆகிடும். தீர்க்கதரிசி பணம் வாங்கினாலும் அந்திகிறிஸ்து ஆகிடும். கூட்டம் நடத்தினாலும் சுவிசேஷம் கூட்டம் நடத்தி சர்ச்சை நடத்தி பணம் வர்றவங்க சுவிசேஷன்றது வந்து ஒரு சபைக்கு போகிறதோ ஒரு இடத்துக்கு போகிறதோ அதில் வந்து போஷிக்கப்படுகிறோம். அது இருக்குது. வாய் கட்டாயாக நான் சொன்னது அங்கேயே அவங்க காணிக்க கொடுக்கும்போது அதையுமே நிறையா வாங்கி எனக்கு சேர்த்து வைக்கிறேன். அதுவும் இருக்குது. ரைட்டா, நான் பாட்டு படிச்சுட்டா நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன், சபை நடத்துகிறேன். அது வந்து அவன் அந்திகிறிஸ்து. எந்த ஒரு போதகர் நீ பேப்பராக இருந்து சபை நடத்திட்டு நீ உனக்கு சொத்து பணத்தையும் பூச்சா அது அந்திகிறிஸ்து. விசுவாசின்ற காணிக்கை வாங்கினேன்னா அந்த காணிக்கை என்ன செய்யணும்? உனக்கு உணவும் உடுக்கவும் தான் இருக்கணும். வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. தேவடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு என்ன செய்யணும்? சபைக்கு எவ்வளோ நாள் பண்ணிக்கணும், என்ன வேணாலும் பண்ணிக்கணும். கார் வாங்குறேன் அது வாங்குறேன் அப்படி வாங்கிக்கலாம். கார் வாங்க ஒரு கார் வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. தேவைக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறது வந்து கொடுக்கும். இருக்க ஒரு வீடு, நம்மளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸு, ஆகாரம், வெளியில் போகிறதுக்கு காரு, இது வந்து அவனுக்கு இல்லாமல் லிமிட்டாக வச்சுக்கணும். லிமிட்டாக தான் காத்து சமத்தில் அந்த லிமிட் வராது. நாங்கிற யாரு சொன்னா பிசாசு. நான் மேலே ஏறுவேன். நான்கிறதால பிசாசு. பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து அந்திகிறிஸ்து. பணம் வாசம்னா அந்திகிறிஸ்து. நகை போட்டேன், இப்போ நகை போடுறாங்கல்ல, பாஸ்டர்ஸ் நகை போடுறாங்கல்ல, அவங்க அந்திகிறிஸ்து. பாஸ்டர்ஸ் நகை போடுறாங்கல்ல, பாஸ்டர்ஸ். ஆமாம், பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் நகை போடுறதுக்கு அனுமதிக்கிறாங்களா? ஆமாம், அவங்களும் அந்திகிறிஸ்து. என் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டுங்களா நகை போடுறாங்க, நகை போடுறாங்க, அது வந்து அந்திகிறிஸ்து. ஏன்னா அது கர்த்தருடைய பணம். இப்போ ஒரு விசுவாசி வந்து நகை போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ரசிக்கப்படுறதுனால இருப்பாங்க, ஒரு ரசிக்கப்படாத சமுதாயத்துக்குள்ள இருப்பாங்க. அதுவே வந்து நம்ம வந்து அப்படி அவங்களால வளைக்கக்கூடாது, அங்கே போடக்கூடாதுன்னா போடக்கூடாதுங்க. ஆனால் அவங்களோட சிச்சுவேஷனுக்கு கர்த்தர் பார்ப்பாரு, அவங்களோட இருதயத்தை பார்ப்பாரு. ஆனால் அது எண்டுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிடணும், அந்த அவங்களோட எப்போ முடியுமாங்கிறத ஆண்டவரை காலத்தில் கொடுத்து அந்த நகை போடாத அளவுக்கு அவங்க வந்துடணும். ஆமாம், நான் விசுவாசி இருக்கேன், நான் கடைசி வரைக்கும் போட்டுக்கிறேன்னா வசனம் வந்து எப்படி இருக்குன்னா, அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், போகிறவங்களாம் இருக்கும். அப்போ அந்த ஆண்டவர் சொல்றது, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்னிடத்தில் வருகிறான்னு சொல்லப்பட்ட உலகத்தின் அதிபதி வர என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம எழும்பி போகணும்னு சொன்னால் இந்த உலகத்தின் காரியம் மனுஷன் தரித்து கொள்ளக்கூடாது. இல்லை நகை போடாதவங்களாம் அப்படி வந்து சுபாவங்கள் மாறாமல் இருக்கணும், அதுவும் அவங்களும் போக முடியாது. நகை போட்டால் நீ போக முடியாது அப்படின்னா, ஏன் நகை போடாதவங்க இருக்காங்க, கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களும் போகும். சுத்தமாக கனி எல்லாமே வந்து ஆடாயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நகை விசுவாசம் வீட்டுக்காரர் வந்து ரசிக்கப்படாதவங்க, ரசிக்கப்பட்டவரை சமுதாயத்தை கொஞ்சம் பயந்துருப்பார், கொஞ்சம் போட்டுக்காம அள்ளி போடக்கூடாது. அதுதான் இருக்குது. இப்படி போடும்போது அந்த அம்மா உங்கள் வீட்டுக்கார சம்பாத்தியம் பண்ணி, இந்த அம்மா வந்து வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணது ஒரு செயினோ ஒரு கம்மலோ போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்டர்ஸோட மனைவி என்ன சம்பாத்தியம் பண்ணுச்சு? 10 லோன் எனக்கு வரணும்னு சொல்லிடல, 10 லோன் இன்னைக்கு ஏறின்னு சொல்லிடல,
லேவிக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்குறாரு? அங்கேயே இருந்து சாப்பிடணும், ஆலயத்துக்குள்ள இருந்து சாப்பிடணும். முன்னதோடைய நிறைய விஷயங்கள் வரும், பொறிக்கு செட்டியாக எல்லாமே அங்கேருந்து சாப்பிடணும். நீ வீட்டுக்கு கொண்டு போகிற சாப்பாடை கொண்டு போகிறான்றது அது நமக்கு சொல்லப்படுது. அதை கொண்டு போயிருப்பாங்க, சாப்பாடை கொண்டு போகிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் தான் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே தான் வந்து புதைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து அங்கேயே செலவு பண்ணப்படணும். லேவிக்குரிய காரியம். இவன் சொத்து சுகமே வாங்கக்கூடாது. வெளிநிலங்களை எடுத்து கொடுங்க, வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்ன மெத்தடில் வந்து அவர் பண்ணினார் அப்படின்னா, அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் செஞ்சாங்கன்னா லேவியர் வந்து வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ராஜாக்கிறாரு, எல்லாருமே ஆசாரியல்றாரு, எல்லாருமே செய்கிறாரு. இந்த அவருடைய நாமத்தை வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. எல்லாருமே அதே தகுதி அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வட்டாரங்கள் வந்து ஒரு சபை, ஒரு போதகன், ஒரு மெய்ப்பன் வேணும், ஒரு சுவிசேஷன் வேணும், ஒரு தீர்க்கதரிசி வேணும், அப்போஸ்தலர் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அதுதான் திட்டம். அந்தந்த வேலை செய்யும்போது ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய கருத்தில் வாங்கி ஆண்டவருடைய கருத்துக்கு தான் கொடுக்கணும். எனக்குன்னு நான் சேர்த்து வச்சேன்னா பறந்து போக முடியாது. கணக்கு கொடுத்தாங்கன்னு அது ஒன்று இருக்குது, பறந்தே போக முடியாது. ஆண்டவருடைய அது கார வகையில் கூட முடிச்சுக்கிறோம். நகை போட்டேன்னா அந்த கிறிஸ்டின் அந்த லேயர்ந்த கார் வாங்கிக்கலாம். வாங்கினா அது எப்படி வாங்கினேன்னு ஒரு கணக்கு. இப்போக்கா ஒருத்தங்க ஒரு பாஸ்ட் இருக்காங்க, அந்த பாஸ்ட்டுக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்தே நகை போட்டு அனுப்பிவிட்டாங்க. தவறு பாஸ்டாக இருக்கு. லேவிக்கு ஒருத்தரமா நகை போட்டு கல்யாணம் பண்ணுறது தவிர அது அந்த கிறிஸ்டின். சத்தியம் என்ன சொல்லுது? என்ன சொல்றது? பிள்ளைங்களுக்கு போட்டு வளர்க்கக்கூடாது, பிள்ளைங்களுக்கும் போட்டு பரிசுத்த சந்தியா போகிறது தானே பண்ணுங்க. அப்புறம் அது பழவடிக்காது, அந்த இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. சத்தியம் என்ன சொல்கிறது? நீ என்ன போட்டிருந்தாலும் நீ பறந்து போக முடியாதுன்னு சத்தியம். அவர் வரும்போது இந்த உலகத்தின் பொருள் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி போய் இப்போ பிள்ளைகளை போட்டு வளர்ப்பேன்னா அது அப்படியே அந்த கிறிஸ்டினாவே தான் வந்துடும். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம், ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஜாதியை பார்க்கக்கூடாதுன்னா அவர் ஒரே ரத்தத்தினால் என்ன செஞ்சார்? மத்தொன்று பண்ணி வந்தோம். அப்போ சில 17:26 நினைக்கிறேன், 17:26. அப்போ இங்கே ஜாதியே அடிபட்டு போவோம். சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி 17:26 சகல மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஒரே ரத்தத்தினால அவர் படைச்சிருக்காரு. நீ மட்டும் ஜாதி தேர்வை பற்றி எப்படி பறந்து போகணும்? ஒன்றுக்கு கீழ்ப்படுத்திட்டோம்னா மற்றது காரியங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒன்றுக்கு கீழ்ப்படையாத போது அந்த ஆய் வந்து உள்ளே உட்காந்துக்கிறோம். நான் செய்யறது ரைட் அப்படின்னு சொல்லுவேன். அக்கினை குட்படாதபடிக்கு அநேக போதகராகாதிருப்பீர்கள். அதாவது போதகர் ஆக வேணாம்னு சொல்லுவாங்க. அப்போ அழைப்பு இருக்கும்போது போதகர் ஆகத்தான் செய்யணும். அந்த அழைப்பு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். நம்ம வந்து கடந்து கூட நம்ம சந்ததியாக செய்யணும். நீ அதுக்குள்ளேருந்து வந்துட்ட, நகை போட்டதுக்குள்ளேருந்து வந்துட்ட, ஜாதி வாக்குறதுக்குள்ளேருந்து நீ வந்துட்ட, விக்கிரக வழிபாட்டுக்குள்ளேருந்து வந்துட்ட, வெளியில் வந்துட்டேன். பழையபடிக்கிறதுக்குள்ளே போனால் அது அசுத்தாவி தானே. நகை பிரியராக இருக்கிற, பணப்பிரியராக இருக்கிற, விக்கிரக வழிபாட்டுலாம் இருக்கும்போது அதில் தானே நீ வெளியில் வரேன். ஒரு அசுத்தாவி திரும்ப அந்த அசுத்தாவி நகை போட்டுட்டு நான் போடுவேன், பகை போட்ட பொண்ணு தான் நான் கட்டுவேன். எப்படி சும்மா அங்கேருந்து நகை போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பாஸ்ட்டு உதகாக இருக்கேன்னா அது பெஞ்சேகோஸ்டே இப்போ நான் சொல்கிறேன் ஆவிக்குரிய ரீதியில் தான் சொல்கிறேன். அப்போ இந்த ஆர்சி சேசிலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆர்சியில் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சேசியில் பொண்ணு கல்யாணம் நகை போட்டு தான் வந்து கட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து சத்தியத்துக்குள்ளே இல்லை, அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு இருக்குது. ஆனால் இதனாலும் சிபிஎம் அதுக்குரிய பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீ நகை போட்டு கல்யாணம் பண்ணேன்னா அது அந்த கிறிஸ்து.
பார்த்துருக்கோம். அந்த எதனால வந்து இந்த பனிஷ்மெண்ட் அடையாளம் ஓய்வு நாள் வந்து எதுக்கு சும்மா வந்து ஒரு நம்ம என்ன செஞ்சுட்டாரு, சிதறடிக்கலை, சும்மா சில நியாய தீர்ப்பு கொண்டு வரல. இவ்வளோ என்ன செஞ்சிருப்பாரு, இந்த வேதத்தில் கொடுத்தது இவ்வளோ அங்கே என்ன செஞ்சிருப்பாரு, எல்லாமே இப்போ வச்சிருப்பாரு. ஆமாம், எல்லாம் சொல்லி தான் நியாயந்திருப்பார். சும்மா தான் நியாயம். இங்கே சொல்கிறாருல, என்ன பண்ணா, என்ன எதுக்காக அந்த ஓய்வு நாளை உருவாக்குனேன், அதை எப்படி நீ வந்து மீறின, அதனால உனக்கு என்ன ஆச்சு, நியாய தீர்ப்பு கிடச்சிச்சு. என்னுடைய நாம மகிமைக்கு உனக்கு கிருபை பாராட்டி உடனே சொல்கிறேன் வருஷத்தை பார்த்து கடந்து வரேன். அதையும் சொல்லிடுறாரு. அதே சொன்ன ஆண்டவர் இங்கே சொன்ன ஆண்டவர் நினைச்சுவார், அங்கேயும் சொல்லுவார். இங்கே சொன்ன தண்ணி அங்கே நிறைவேற்றுவார். அப்போ இன்னைக்கே நம்ம செஞ்சிடணும். அங்கே கிறிஸ்து நான் இல்லாமல் வெளியே வராது, போகாது, ரொம்ப கவனமாக என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறப்ப தான் அந்த அங்கே கிறிஸ்து வராது. அப்படி பார்த்தா இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்கும். டோட்டல் கரப்ஷன். இந்த டோட்டல் கரப்ஷன் ஆண்டவருடைய வருகை சரி. இதைத்தானே பார்க்கணும். அமெரிக்கா இதோட செஞ்சுட்டேன், இவன் அதிலோட செஞ்சுட்டேன், நீ அங்கேயே பார்த்துருந்தா என்ன செய்வேன், டிவியை பார்ப்பேன், யூடியூப்பை பார்ப்பேன். நீ இங்கே படிச்சேனாத்தான் என்ன இருக்குது, எவன் பரிசுத்தம் வந்திருக்கான கண்ணு எங்கே இருக்கான். இப்போ நாங்கள் அங்கே போனோம், அவன் போட்டான்டா, அந்த எப்படி ஜெகனா வல்லரசு இங்கே வந்து இவங்க கை கோத்துட்டாங்க இப்படி எப்படின்றது வரும்போது அவன் அந்த தாட்லேயே அழிஞ்சு போயிட்டு, இவன் பார்க்குற என்ன செய்வானா இந்த தாட்லேயே போயிட்டு. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படணும். சொல்லியிருக்கா? இல்லை இல்லை, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். வந்து அமெரிக்கா தான் எலும்பும், ஆப்பிரிக்கா தான் எலும்பும், அரேபியா எலும்பும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அந்த கிறிஸ்து தோன்றுவான்னு சொல்லி சொல்லியிருக்கார். எங்கே தோன்றுவான்னு சொல்லி, அப்போ நீ ஏன் போட்டு அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு வருகை சமீபம் எதை வச்சு சொல்லுவார், விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம்னு என்னது, இந்த வார்த்தைகளை ஃபுல்லாக நம்ம சத்தியத்தை ஏற்று 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 ஏற்றுக்கொண்டு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள் இருக்கும்போது என்ன செய்வாங்க ஆண்டவர். இப்போ இதை படித்தாலும் உனக்கு தெரியுதுன்னு எதுக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. உலகத்தை பார்க்கலாம், நான் கணிக்கலாம், என்ன சொல்ல, அதே வேலையாக இருக்கக்கூடாது. இதை போட்டு நான் பரிசுத்தம் அது அமெரிக்கா வல்லரசு நாட்டு என்ன செய்வேன், அது வந்து வல்லரசு நம்ம இல்லாமல் போயிடும். இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா, வல்லரசு ஆகுது ஆகலை, ஒரு பெரிய தீர்க்க தரிசனமா. இதனால என்ன லாபம்? இவங்க சிவப்பு கிடாரியை வந்து கொண்டாடிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, பலியை கொண்டாடிட்டாங்க, இதில் என்ன லாபம்? ஆண்டவரை பலி இல்லைன்னு கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. பலி இல்லை, அவரே ஒரே பலியாகிட்டார். அவரு பரமேல் போயிட்டாரு, உயிரோட எழுப்பிட்டாரு. இன்னைக்கு என்ன செய்யறாரு, ஜீவனோட இருக்கிறாரு, பரிசுத்த அபிஷேகத்தை